வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். வருகின்ற தீபாவளி எப்போ நீங்கள் தற்காலிகமாக பட்டாசு கடை வைக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது சார்பாக தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு தகவலும் ரொம்ப முக்கியமானது. வாங்க அந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தமிழகத்தில் வருகின்ற 31/10/2024 அன்று கொண்டாடப்பட உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெடிபொருள் சட்டம் 1984 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் அனைத்து பகுதிகளிலும் தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் விதி எண் 84 தெரிவிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின்படி இணையதளம் வழியாக 19/10/2024 விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. அதாவது விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 19/10/2024 சொல்லிக்கிறாங்க. அடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சேவை மையங்களிலும் மேற்படிய விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக மட்டுமே உரிய அவங்களுடன் பதிவேற்றம் செய்யலாம். தற்காலிக பட்டாசு உரிமம் பெற பிற மாவட்டங்களில் உள்ளது போல் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கும் வழிமுறை சென்னை காவல்துறையின் மண்டலமான கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு, ஆவடி மற்றும் தாம்பரம் மண்டலங்களில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேற்கண்ட விண்ணப்பங்களை 19/10/2024 இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது. லாஸ்ட் டேட்டு 19/10/2024. அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிச்சீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட சொல்லிக்கிறாங்க. மேற்படி விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதெனில் அதற்கான தற்காலிக உரிமை ஆணையையும் நிராகரிக்கப்பட்டதெனில் அதற்கான உரிமை இணையதளம் வாயிலாகவும் மனுதாரர் பதிவிறக்கம் செய்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்ரூவ் பண்ணாலும் சரி, ஏற்பனாலும் சரி, நீங்கள் ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கணும் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது, மேலும் அனுமதியின்றி அல்லது உரிமம் பெறாமல் பட்டாசுகளை விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரியப்படுகிறது. நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் பட்டாசுகளை வச்சா உங்களை மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இந்நேர்வில் தற்காலிக பட்டாசு கடை அமைக்க உரிமம் கோரி விண்ணப்பம் அளிப்போர் பொதுமக்கள் சிரமம் இல்லாத ஆட்சேபனையற்ற மற்றும் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து விண்ணப்பிக்குமாறும் விபத்து இல்லாத மகிழ்ச்சியான தீபாவளி பண்டிகையை கொண்டாடிட ஒத்துழைப்பை தருமாறும் அரசு முதன்மை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு செய்தி வெளியிட்டுக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணால் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் பற்றி வேறு ஏதோ ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போ வீடியோவில் அதை பற்றி போடுறேன். நன்றி, வணக்கம்.